வாழ்க்கையை மாற்ற ஒரு நிமிடம் போதும். இது உங்கள் கேளுங்க 1 மினிட். நான் எம்எஸ்கே. வணக்கம் நட்புறவுகளே. இன்னைக்கு நம்ம கேட்க போகிறது கடைசி பெஞ்ச் கனவு என்ற குட்டி கதையை தான். வாங்க கேட்கலாம். பள்ளி வகுப்பறை. அருண் என்ற ஒரு மாணவன் எப்போதும் அவன் கடைசி பெஞ்சில் அமர்வதுதான் அவனது வழக்கம். நமக்கு எல்லாத்துக்கும் தான் தெரியுமே, கடைசி பெஞ்சில் உட்கார்றவங்கள எப்படி எல்லாரும் மதிப்பாங்க அப்படின்னு. ஆசிரியர் கேள்வி கேட்டால் பதில் தெரியாது அவனுக்கு. அதனால் அவன் தலையை குனிந்து கொள்வது வழக்கம். நண்பர்கள் அவனை லாஸ்ட் பெஞ்ச் லெஜண்ட் என்று கிண்டல் செய்வார்கள். ஒரு நாள் ஆசிரியர் அவனை பார்த்து ஒரு வரி சொன்னார். கடைசி பெஞ்சில் உட்கார்வது தவறு இல்லை, ஆனால் வாழ்க்கையில் கடைசியாக நின்றுவிடக்கூடாது என்று. அந்த வார்த்தையை அருணின் மனதில் தீ போல் பற்றியது. அவன் தினமும் 1 மணி நேரம் கூடுதலாக படிக்கத் தொடங்கினான். தோல்வி வந்தாலும் விடாமல் முயற்சி செய்து கொண்டே இருந்தான். வருட இறுதி தேர்வு முடிவுகள் வந்தது. முதல் ரேங்க் என்ற இடத்தில் அருணின் பெயர் இருந்தது. அனைவருக்கும் ஒரே ஆச்சரியம். அருண் சிரித்து கொண்டே சொன்னான், நான் கடைசி பெஞ்சில் அமர்ந்திருந்தேன், ஆனால் என் கனவு முதலிடத்தில் இருந்தது. நீங்கள் எங்கே உட்கார்கிறீர்கள் என்பது முக்கியமில்லை, நீங்கள் எங்கே செல்ல நினைக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். நன்றி, வணக்கம்.